சர்க்கம் 16 பாயசம் வந்தது. தேவதோத்தமர்களால் இவ்வாறு நியமிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனான மகாவிஷ்ணு பின்னால் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை அறிந்திருந்த போதிலும் தேவர்களை பார்த்து இனிய குரலில் இவ்வாறு கேட்டார். தேவர்களே, முனிவர்களை முல்லை போல் குத்தி துன்பம் விளைவிக்கின்ற அந்த அரக்க தலைவனை கொல்வதற்கு என்ன வழி சொல்கிறீர்கள்? நான் யாரை சென்றடைய வேண்டும்? இதை கேட்டதும் தேவர்கள் அனைவரும் அழியா பெரும் பொருளான விஷ்ணுவை நோக்கி, மனித வடிவம் தாங்கி யுத்தத்தில் ராவணனை வதம் செய்யுங்கள் என்றார்கள். எதிரிகளை அடக்குபவரே, அவன் நீண்ட காலம் தீவிரமாக தவம் செய்தான். அதனால் உலக படைப்பாளரான பிரம்மா மகிழ்ந்தார். மனம் மகிழ்ந்த அவர் மனிதனை தவிர வேறு பல வகையான எந்த பிராணியிடம் இருந்தும் பயம் ஏற்படாது என்ற வரத்தை அந்த அரக்கனுக்கு தந்தார். வரம் கேட்கும் அந்த பழைய நாளிலேயே மானுடர்கள் அவனால் கேவலப்படுத்தப்பட்டார்கள். இவ்வாறு பிதாமகரான பிரம்மாவிடமிருந்து வரத்தை பெற்ற அவன் கர்வம் கொன்று 3 உலகங்களையும் அல்லல் படுத்துகிறான். பெண்களையும் கவர்ந்து செல்கிறான். எனவே எதிரிகளை வாட்டுபவரே, அவனுடைய அழிவு மனிதர் மூலமாகத்தான் ஏற்படும் என்பது நிச்சயமாகிவிட்டது. எல்லா ஜீவன்களுக்கும் மூலமான பரமாத்மாவான மகாவிஷ்ணு தேவர்களின் பதிலை கேட்டதும் மன்னர் தசரதர் தனக்கு தந்தையாக வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டார். புத்திரன் இல்லாத அந்த மன்னர் பிள்ளையை பெற வேண்டும் என்பதற்காக புத்திரனை தரும் வேள்விகளை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு அவர் மகாவிஷ்ணு தீர்மானம் செய்து பிரம்மாவிடம் கூறிவிட்டு தேவர்களாலும் மகரிஷிகளாலும் போற்றப்பட்டு அப்போதே மறைந்தருளினார். அப்போது யாகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் அக்னி குண்டத்திலிருந்து ஈடில்லாத ஒளியுடன் கூடியதும் மிகவும் அதிசயமானதும் பெருமை வாய்ந்ததும் பலம் உடையதுமான ஒரு பூதம் வெளிப்பட்டது. கருமையான உடல், செவ்வாடை, சிவந்த வாய், துந்துபியை போன்று கம்பீரமான குரல், பளிச்சென்று ரோமம், தாடி, மீசை, சிங்கத்தினுடையதை போல நீண்ட கேசம், மங்களமான அங்க லட்சணங்கள், மலைச்சிகரம் போன்ற உயரம், கர்வம் மிகுந்த சிங்கத்தின் பராக்கிரமம், தெய்வீகமான அணிகலன்கள், சூரியனை போல சுட்டெரிக்கும் பிரகாசம், கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு போன்ற தோற்றம். இவ்வாறு காட்சியளித்த அந்த பூதம் ஜாம்பூனத்த தங்கத்தால் ஆனதும் வெள்ளி மூடி போடப்பட்டதும் திவ்யமான பாயசம் நிறைந்ததுமான பாத்திரத்தை தன் அன்பு மனைவியை பாசத்துடன் அணைத்துக் கொள்ளும் கணவனைப் போல வலுவான புஜங்களில் தாங்கிக் கொண்டு தானே ஒரு மாயை என்பது போல் வந்து தசரத மன்னரை பார்த்து இவ்வாறு கூறிற்று. அரசரே, இங்கே வந்திருக்கும் நான் பிரஜாபதி தொடர்புடைய மனிதன் என்பதை அறிந்து கொள். இதை கேட்டவுடன் மன்னன் கைகளை கூப்பிக் கொண்டு, ஐயனே வருக, தங்கள் வரவு நல்வரவாகுக, தாங்கள் எனக்கு கட்டளையிடும் பணி எதுவோ என்று கேட்டார். நீங்கள் பிரஜாபதியிடமிருந்து பூத உருவில் வந்த மனிதன். மேலும் இவ்வாறு மொழிந்தது. மன்னா, தெய்வங்களை ஆராதித்து வந்ததன் பயனை இப்போது அடைந்து விட்டீர். சிங்கம் போன்ற மன்னரே, இது தேவர்களால் உண்டாக்கப்பட்ட பாயசம். இது புத்திரனை கொடுக்கக்கூடியது, செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. இதனை பெற்றுக்கொள். இதனை உன்னுடைய மனத்திற்கு உகந்த பட்டத்தரசிகளுக்கு கொடுப்பாயாக. எதற்காக யாகம் செய்கிறாயோ அந்த குறிக்கோளை அவர்கள் மூலம் நீ அடையப் போகிறாய் என்று கூறி அரசரிடம் கொடுத்தது. தசரதர் அப்படியே என்று ஆமோதித்து தங்கமயமானதும் தேவர்களால் கொடுக்கப்பட்டதும் தேவர்களால் உருவாக்கப்பட்ட உன்பொருள் நிறைந்ததுமான பாத்திரத்தை தலையில் தாங்கி காட்சிக்கு இனியதும் அற்புதமாக இருந்ததுமான அந்த பூதத்தை பெருமகிழ்ச்சியோடு வணங்கி வலம் வந்தார். வறுமையில் வாடிக்கொண்டிருந்தவனுக்கு பெருஞ்செல்வம் கிடைத்தாற் போல தேவர்களால் உண்டாக்கப்பட்ட பாயசத்தை பெற்ற தசரதர் மிகவும் சந்தோஷமடைந்தார். உடனே பேரொளி வாய்ந்ததும் புதுமையானதுமான அந்த பூதம் அந்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு அங்கேயே மறைந்தது. அந்த அதிசய நிகழ்ச்சியை கேட்டவுடன் அவருடைய அந்தப்புறத்து மனைவிகள் மகிழ்ச்சி கிரணங்களால் மிகவும் பிரகாசமாக விளங்கத் தொடங்கினார்கள். சரத்காலத்தில் கண்ணுக்கினிய சந்திரனில் அழகிய கிரணங்களால் வானம் பிரகாசிப்பது போல அவர் அந்த புறத்திற்குள் நுழைந்ததுமே கௌசல்யை பார்த்து, நமக்கு புத்திரர்களை கொடுக்கக்கூடிய பாயசத்தை பெற்றுக்கொள் என்று கூறினார். மன்னர் பாயசத்தில் சரிபாதியை கௌசல்யைக்கு கொடுத்தார். மீதியில் சரிபாதியை சுமித்ரைக்கு கொடுத்தார். புதல்வன் உண்டாக வேண்டும் என்பதற்காக மிகுந்திருந்ததில் பாதியை கைகேயிக்கு கொடுத்தார். அமிர்தத்திற்கு நிகரான பாயசத்தில் மிகுந்திருந்ததை சற்று யோசனை செய்துவிட்டு மறுபடியும் சுமித்திரைக்கே மன்னர் கொடுத்தார். இவ்வாறு தனித்தனி அளவாக அந்த பட்டத்து ராணிகளுக்கு மன்னர் பாயசத்தை கொடுத்தார். மன்னரின் உத்தம மனைவிகள் இங்கனம் பாயசத்தை பெற்றுக்கொண்டு அதனை மிக பெரும் பேராக கருதி பேரானந்தம் அடைந்தார்கள். மன்னர் அளித்த பாயசத்தை தனித்தனியே பருகிய உத்தம பெண்டிர் விரைவிலேயே கர்ப்பம் தரித்து அக்னி சூரியன் போல மிகுந்த ஒளியோடு விளங்கத் தொடங்கினார்கள். அரசிகளின் வயிற்றில் கரு வளர்ந்து வருவதைக் கண்டு தன் விருப்பம் நிறைவேறியதை உணர்ந்து மன்னர் விண்ணுலகில் இந்திர சித்த ரிஷி கூட்டங்களால் போற்றப்படும் ஸ்ரீஹரிக்கு நிகராக மிகவும் மனநிறைவு அடைந்தார்.
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 16வது சர்க்கம் முற்றிற்று.